வாழ்க்கையில் நம்மை அதிகமாக துன்புறுத்தக்கூடிய விஷயம் பணம் பற்றாக்குறை தான். அந்த பற்றாக்குறைதான் கடனில் சிக்க வைக்கும், மேலும் பல பிரச்சனைகள் உருவாகும் நிலைக்கு தள்ளும். கடனை வாங்கிவிட்டு அதை திருப்பிச் செலுத்த முடியாத நிலை உருவானால் மனம் வாடி வாழ்வே சுமையாகி விடுகிறது. இப்படி கடன் சுமையில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் நமக்கு சில ஆன்மீக வழிமுறைகள் வழிகாட்டியாக இருக்கக்கூடும். குறிப்பாக சனி, தேய்பிறை, கரிநாள் இம்மூன்றும் ஒன்றாக கூடியிருக்கும் ஒரு நாளில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு வழிபாடு கடன் பிரச்சனையை நீக்கும் திறன் கொண்டதாக நம்பப்படுகிறது. தேய்பிறையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தேய்ந்து கொண்டே செல்லும் என்பதால் பெருமளவு கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிறையில் கடனை அடைக்க வேண்டும். கரிநாள் எனப்படும் சில நாட்கள் பொதுவாக சுப காரியங்களுக்கு ஏதுவான நாட்கள் அல்ல என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. ஆனால் பழைய கடனை அடைப்பது போன்ற பரிகார நடவடிக்கைகள் இந்த நாளில் மிகச் சிறப்பாக செயல்படும் என்று கூறப்படுகிறது. சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவானுக்குரிய நாள். அவர் நம்முடைய கடன் சுமைக்கும் நிதி தட்டுப்பாட்டுக்கும் காரணமாக இருப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் அவரை வழிபட்டால் அந்த சுமையிலிருந்து நம்மை விடுவிக்கவும் செய்கிறார். இந்த ஆண்டில் செப்டம்பர் 13 அன்று தேய்பிறை சஷ்டி, கரிநாள், சனிக்கிழமை இம்மூன்றும் ஒரே நாளில் ஒன்றிணைகின்றன. இது ஒரு ஆன்மீக ரீதியாக வலிமைமிக்க நாள். இந்த நாளில் கடனிலிருந்து விடுபட பரிகாரம் செய்தால் நிச்சயம் நன்மை ஏற்படும். காலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். யாரிடம் கடன் வாங்கி இருக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு சிறு தொகையை நேரடியாக அல்லது ஆன்லைனில் செலுத்துங்கள். நேரில் செலுத்த இயலாதவர்கள் ஒவ்வொரு கடனுக்கும் தனித்தனியாக கவர்களில் பணத்தை வைக்கலாம். தொகை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இரு கைகளிலும் பணத்தை வைத்துக்கொண்டு ஓம் ரிங் வசி வசி என 54 முறை சொல்லவும். பின்னர் அதே மந்திரத்தை 21 முறை எழுதவும். பின்னர் இடது கையின் சுக்கிரமேட்டு பகுதியில் முடிவிலி சின்னம், அதாவது இன்ஃபினிட்டி சிம்பல் வரையவும். இவ்வாறு செய்தால் பணம் நம்மிடம் வசீகரமாகும். கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிகளும் திறக்கத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. 2025 செப்டம்பர் 13 போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஆன்மீக வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்தால் உங்கள் கடன் சுமை விரைவில் அகலும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.